உங்கள் நிக்கிலனோட நெக்ஸ்ட் ரெசிபி சிம்பிளாக ஒரு க்ரீம் பன் என்னமோ கடையில் தான் வாங்கினா அதுக்கு உள்ளே வைக்கிற க்ரீம் மட்டும் அவனே ரெடி பண்ணினான். ஜஸ்ட் 4 ஐட்டத்தை வச்சு ஒரு க்ரீம் ரெடி பண்ணான். பட்டர் க்ரீம் பன்னு உடனே கேக்கில் தடவுற பட்டர் க்ரீம்னு நினச்சிடாதீங்க. இது டோட்டலாக டிஃப்ரெண்ட். என்னமோ அவனா பண்ணுறான், பார்ப்போம். 1 கப் சீனியை மிக்சியில் பவுடர் பண்ணிவிட்டு அது கூட 1/4 கப் மில்க் பவுடர், அதாவது பால் பவுடர், 50 கிராம் பட்டர், வெண்ணெய் சேர்த்துட்டு 1/4 கப் பால் அதையும் சேர்த்து அழகாக பீட் பண்ணிக்கிட்டான். பட்டர் க்ரீம்க்கு 4 இன்க்ரீடியன்ட் பாருங்க, இவ்வளோ க்ரீமியாக பீட் ஆகுது. அது தெரிக்கலன்னு தைரியம் வந்த உடனே மூடியை திறந்துட்டு வீடியோ எடுக்கிற அளவுக்கு அவனுக்கு தைரியம் இருக்கு பாருங்க. எவ்வளோ ஸ்மூத் அண்ட் க்ரீமியாக ஒரு பட்டர் க்ரீம் ரெடி பண்ணிட்டான் பாருங்களேன். அதுவும் நிமிஷத்தில் பார்க்கவே எப்படி சில்கி ஸ்மூத்தாக இல்லை, டெக்ஸ்சர் எல்லாம் பர்ஃபெக்டாக தான் வந்திருக்கு. பட் உன் ரெசிபியில் எப்போ பாரு இனிப்பு இல்லைன்னா எண்ணெய் அதிகமாக தான் இருக்கு நிக்கிலன் அப்படின்னு நான் சொல்லலை. உன்னோட ஃபாலோவர்ஸ், உன்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் அவங்க தாப்பா சொல்கிறாங்க. இல்லை 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 நெருப்பில் இல்லை இல்லை நெருப்பில் விளையாடுற, இன்னமும் ராஜாவுக்கு வெண்சாமரம் வீசுகிற மாதிரி கையை நெருப்பில் வீசிட்டு அலையிற. பார்த்து தம்பி, அடுப்பில் வேலை பார்க்குற. பிடி 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 பட்டர் அது பாட்டுக்கு போகுது. ஏல பட்டர் பிடி. வா ஸ்னூக்கர்ஸ் விளையாடு உட்காந்து. பட்டரை மெல்ட் பண்ணுறதுக்கு உனக்கு இந்த கல் தான் கிடச்சிச்சா? நார்மல் தோசைக்கல் எடுத்தீங்கன்னா அதுக்கு உள்ளிக்குள்ளேயாவது நிற்கும்ல. சரி ஓகே, பட்டர் பன் பண்ணுறான். நம்ம மதுரை பட்டர் பன்னை மிஞ்சிருமான்னு தெரியல. தம்பி பட்டர் பன் பண்ணுறான். பட் இந்த ஒரு ஸ்டைல் கிடையாது, கொஞ்சம் இந்த ஒரு ஸ்டைலில் தழுவுன மாதிரி. இத்தனோட ரெசிபிக்கு எதுக்குல இவ்வளோ பெரிய வீடியோ, அதுக்கு இவ்வளோ பெரிய வாய்ஸ் ஓவர் வேற. ஏற்கனவே உங்கள் புள்ளன உடனே ஓவராக புகழாதீங்கன்னு அவ்வளோ பேர்கிட்டையும் திட்டு வாங்கிட்டு அலைகிறேன். இதில் இப்படி என்ன பேசுன்னு தெரியாமல் பேசிக்கிட்டே கிடந்தா வாங்கிக்கிட்டாமல் என்ன செய்வேன் சொல்லு. சரி விடு, நமக்கு தெரிஞ்சதை நம்ம செய்வோம். பட்டர் போட்டு 2 பக்கமும் பன்னை நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அடுத்து என்ன, இதுக்கு நான் இன்னும் எவ்வளோ நேரம்லாம் பேச? ஒழுங்காக எல்லாரும் சொல்கிற மாதிரி இனிமேல் நீயே வாய்ஸ் ஓவர் கொடுத்து பேச சொல்லிட்டேன். என்ன எதையாவது பேச சொல்லாத. சிரிக்கிற நீ இரு, அடுத்த வீடியோவில் நீ பேசிக்கிட்டே ரெக்கார்ட் பண்ண, அப்போ தான் உனக்கு தெரியும். இப்போ அவன் ரெடி பண்ணி வச்சிருக்க அந்த க்ரீமை 2 பன்னுக்கு நடுவில் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு பர்கர் மாதிரி அப்படியே 2 பன்னையும் சாண்ட்விச் பண்ணி எடுத்து சாப்பிட வேண்டியதான். இந்த சிம்பிளான ஒரு பட்டர் பன்னை, அதுவும் பட்டர் க்ரீம் பன்னை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப ஈஸி தான், டேஸ்ட்டாக தான் இருந்துச்சு. இருந்தாலும் இனிப்பு கொஞ்சம் தூக்கலாக தோணுச்சு எனக்கு. நீங்கள் வேணா இனிப்பை கொஞ்சம் கம்மி பண்ணி செஞ்சு பாருங்க. சரிடா அம்மா, முடிஞ்சா அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.